ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெட்மி மொபைலில் வர தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனுக்குள்ளே வந்து வச்சுருக்காங்க. அதாவது மியூசிக்கு, தீம், செக்யூரிட்டி, ஃபைல் மேனேஜர் அந்த மாதிரி அப்ளிகேஷன் எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த அப்ளிகேஷனில் உள்ள அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம மியூசிக் போவோம். மியூசிக்கில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தான் பாருங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அதில் லோக்கல் மியூசிக் வைக்கிறீங்க. போன அப்புறம் தெரியும், ஸ்டார்டிங்லேயே வந்து மேலே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. இன்ஸ்டாலில் வந்துட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா, நீங்கள் எல்லா அப்ளிகேஷன்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அட்வர்டைஸ் ரிமூவ் பண்ணுறது. இப்போ மியூசிக்கில் போனோன்னா செட்டிங்ஸ் போய்ட்டுக்கோங்க. செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் ஷோ ரெக்கமெண்டேஷன் இருக்கும், ரிசீவ் ரெக்கமெண்டேஷன் இருக்கும் பாருங்கள். அது எனேபிள் இருக்கும். அதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு வந்து மியூசிக் அப்ளிகேஷனில் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வராது. இப்போதான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போயிடுச்சு. இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து லோக்கல் போய்க்கோங்க. பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வரல. அதே மாதிரி எல்லா அப்ளிகேஷன் இருக்கும். தீம்ஸ் போய்க்கோங்க. தீம்ஸ் பார்த்தீங்கன்னா அதிலே அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டுருக்கு. அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா பப்ஜி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. பார்த்தீங்கன்னா இது அட்வர்டைஸ்மெண்ட் ஆடுன்னு கீழே போட்டுருக்கு பாருங்கள். அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுனா, அதே மாதிரி இதுக்கு செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரெக்கமெண்டேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் அட்வர்டைஸ்மெண்ட் வராது. இப்போ வந்து நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் அட்வர்டைஸ்மெண்ட் வராது. இனிமேல் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வரல, தீம்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி போய்ட்டு நீங்கள் ஏதாச்சும் க்ளீன் பண்ணுறப்போ உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டுருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் பண்ணி பார்ப்போம். ஆப்டிமைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இது முடிஞ்சப்பறம் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கண்டிப்பாக வரும். அது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா, இதுலேயும் அதே மாதிரி தான். செட்டிங்ஸ் போய்ட்டு எனக்கு காமிச்சிடறேன் எப்படி அட்வர்டைஸ் வர்றதை. இது அட்வர்டைஸ்மெண்ட் வருது பார்த்தீங்கன்னா, அதில் ஆடுன்னு போட்டு வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் தான் அது. இது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா, மேலே செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் போய்ட்டு அதில் போய்ட்டு ரிசீவ் ரெக்கமெண்டேஷன் இருக்கும். அதே மாதிரி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வராது. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். செக்யூரிட்டிலேயுமே உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வராது. இப்போ ஸ்கேன் ஆகி முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் வரல. அட்வர்டைஸ்மெண்ட் இருந்துச்சு, இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் வரவே இல்லை. ஸோ அடுத்து பார்ப்போம். அடுத்து வந்து ஃபைல் மேனேஜர் வந்து எப்போது மேக்ஸிமம் வராது, எப்போது ஒரு சில டைம் வந்துட்டு தான் இருக்கும். இது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா, செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அது மாதிரி செட்டிங்ஸ் போய்ட்டு எபோட் போய்க்கோங்க. எபோட்டில் போனீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டா இதுலேயும் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வராது. அப்போ வந்து க்ளீனர் போய்க்கோங்க. க்ளீனர் யூஸ் பண்ணிங்கன்னா அதுலேயும் அட்வர்டைஸ்மெண்ட் கண்டிப்பாக வரும். அது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா, அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் அட்வர்டைஸ்மெண்ட் வருது. பார்த்தீங்கன்னா அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. டாப் ரைட் சைடு கார்னரில். அப்போ இதில் போய் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் பண்ணிங்கன்னா இதுலேயும் ரிசீவ் ரெக்கமெண்டேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் அட்வர்டைஸ்மெண்ட் வராது. க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சிம்பிளாக மெத்தடில் ஈஸியாக நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்ளிகேஷனில் இருக்க அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எல்லா அப்ளிகேஷனுக்கும் இதே மெத்தட் தான். பார்த்தீங்கன்னா இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் எதுவும் வரவே இல்லை. இது கிளிக் பண்ணாலும் அட்வர்டைஸ்மெண்ட் எதுவும் வராது. அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு, இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே காமிக்கல. தென் டவுன்லோட்ஸ்லேயும் ஒரு சில டைம் அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கு. இப்போ வந்து டவுன்லோட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ இதில் அட்வர்டைஸ்மெண்ட் வருது. இப்போ டவுன்லோடில் வந்து இதில் டவுன்லோட் பண்ணி அப்ளிகேஷன், அது டவுன்லோட் பண்ணதெல்லாம் இதில் அட்வர்டைஸ்மெண்ட் வருது. டவுன்லோடிங் பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே இல்லை. டவுன்லோடிங் அது டவுன்லோடிங் இருக்கிறது தான். இதில் வந்து எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்கள். நான் டவுன்லோட் எதுவும் போடவே இல்லை. நான் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. இப்போ செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போய்ட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஸோ ரெக்கமெண்டட் கண்டென்ட் இருக்குது, அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து நான் டவுன்லோட் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுல் பேஜ் எம்டியாக தான் இருக்குது. ஸோ அதில் வந்து அட்வர்டைஸ் எக்கச்சக்கமாக இருந்திருக்கு. இதை டவுன்லோட் பண்ணது. ஸோ இதில் அட்வர்டைஸ் வரல. ஸோ இப்போ இதுவும் ரிமூவ் பண்ணியாச்சு. அதே மாதிரி தான் வீடியோவுக்கும் வீடியோவிலும் ஒரு சில டைம் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா, இங்கே அக்கௌண்ட் போய்ட்டு செட்டிங்ஸ் போய்வாங்க. செட்டிங்ஸ் போய்ட்டு ஆன்லைன் ரெக்கமெண்டேஷன் இருக்குது பாருங்கள், அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயும் அட்வர்டைஸ்மெண்ட் வராது. அதே மாதிரி தான் ப்ரௌசர் செட்டிங்ஸ் எல்லாமே அது மாதிரி தான். எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான். உள்ள போய்ட்டு ஷோ ரெக்கமெண்டேஷனும் இருக்கும், இல்லை ரெக்கமெண்டேஷனும் இருக்கும். அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் உங்கள் அந்த மொபைல் அப்ளிகேஷனுக்கு வராது. இந்த ஈஸியான மெத்தடில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம் மொபைலில் இருக்க அப்ளிகேஷன்லேருந்து. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.